வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இல்லாமல் டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு ரெக்ரூட் பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அலுவலக உதவியாளர் உட்பட வேரியஸ் டைப்பில் 8 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. மினிமம் சேலரி பார்த்தீங்கன்னா 15,700 மேக்ஸிமம் 41,800 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி டிப்ளமா ஐடின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான், விண்ணப்பிச்சுக்கலாம். ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது, இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட் ஜனவரி 27ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். எந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு அரசு இந்த சமய அறநிலையத்திலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா சென்னை அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரக்கரை காப்பாளர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர், தோட்ட பராமரிப்பாளர், கால்நடை பராமரிப்பாளர், ஓதுவார், சுயம்பாகி, ஸ்ரீபாதம் தாங்கி அப்படின்னு சொல்லி 8 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான், ஓகேங்களா? ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. இங்கே உங்களுடைய பெயர், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகவரி, பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் இங்கே கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய கல்வி தகுதி என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணிட்டு அதுக்கு நீங்கள் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். அடுத்து பிறந்த தேதி, வயது இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களுடைய சமயம், அடுத்து உங்களோட ஜாதி என்னவோ அதை மென்ஷன் பண்ணிட்டு அதுக்குமே நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். முன்னுரிமை ஏதாவது கேட்குறீங்க அப்படின்னா அது என்ன பேசிஸ்லங்கிறது இங்கே ஃபில் பண்ணணும். எத்தனை தகுதிகள் இருந்தால் அது இங்கே ஃபில் பண்ணிடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், ஃபோன் நம்பர் இதெல்லாமே இங்கே கொடுத்துருங்க. நீங்கள் என்ன பணிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படிங்கிற அந்த பதவியின் பெயர் இங்கே ஃபில் பண்ணணும். ஒவ்வொரு பணியிடத்துக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும், ஓகேங்களா? இங்கே மருத்துவ சான்று கேட்டிருக்காங்க, அதையோட ஜெராக்ஸ் காப்பீஸ் நீங்கள் அட்டாச் பண்ணணும். இது எல்லாமே முடிச்சுட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர், இடம், நாள் எல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன அட்டாச்மெண்ட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணுங்கிற லிஸ்ட்டோட தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கல்வி சான்றின் நகல்கள், டிசி அண்ட் மார்க் ஷீட் கொடுக்கணும். அதே மாதிரி ஜாதி சான்று, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தரணும். ரேஷன் கார்டு, முன்னுரிமை கேட்குறீங்கன்னா அதுக்கான ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு. இதோட எக்ஸ்ட்ராவாக ஒரு போஸ்டல் கவரில் உங்களோட செல்ஃப் அட்ரஸ் எழுதி அதில் போஸ்டல் ஸ்டாம்ப் போட்டி அதையும் அப்ளிகேஷனோட சேர்த்து ஒரே கவரில் வச்சு அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும். அந்த போஸ்டல் ஸ்டாம்ப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் சென்னை மாவட்ட விண்ணப்பதாரராக இருக்கீங்கன்னா 50 ரூபாய்க்கு போஸ்டல் ஸ்டாம்ப் போட்டணும். சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 75 ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்பை அந்த எக்ஸ்ட்ரா கவர் வைக்கிறீங்களே அந்த கவரில் ஒட்டி நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான். செயல் அலுவலர், சென்னை அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில், எண் 315, தங்கசாலை தெரு, சென்னை 3 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக ஒப்புகை அட்டையுடன் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் TNHRC டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சென்னையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இந்த கோயிலோட ஆஃபீஸில், அதாவது சென்னை அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் ஆஃபீஸில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். இந்த பதவிகளுக்கு இந்து மதத்தை சார்ந்தவர்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட் ஜனவரி 27ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சரக்கரை காப்பாளர், அதாவது ஸ்டோர் கீப்பர் அப்படின்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் தான் இது. இதில் உங்களுக்கு
1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி 13,200 41,800 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே 18,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த இதோட குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே 12th எனி டிகிரி டிப்ளமோன்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து அலுவலக உதவியாளரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 12,600 39,900 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,000 கிட்ட கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணாலே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். அடுத்து இரவு காவலர் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 11,600 36,800 வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து 17,000 கிட்ட உங்களுக்கு சேலரி இருக்கும். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தோட்ட பராமரிப்பாளர், கால்நடை பராமரிப்பாளர் இந்த போஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த்து சேலரியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17,000க்கு மேலே இருக்கும். குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இந்த 3 போஸ்ட்டுக்குமே தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஓதுவார் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 12,600 39,900 வரைக்கும் சேலரி இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு 18,000 கிட்ட சேலரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி சமய நிறுவனம் அல்லது அரசு நிறுவனம் அல்லது ஏதாவது ஒரு நிறுவனம் நடத்தும் பாடசாலையில் 3ஆண்டு பாடப்பிரிவை முடித்ததற்கான தேவரப்பள்ளி வழங்குகின்ற சான்றிதழை பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சுயம்பாகி 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 13,200 41,800 வரைக்கும் சேலரி இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 18,000க்கு மேலே கிடைக்கும். 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். கோயில் பழக்க வழக்கத்திற்கேற்ப நெய்வேத்தியம் பிரசாதம் தயாரிக்க தெரிஞ்சிருக்கணும். பூஜை மற்றும் சடங்குகளை நடத்துவதற்கான வழக்கமான நடைமுறைகளை அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்ரீ பாதம் தாங்கின் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 10,000 31,500 வரைக்கும் சேலரி இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து 15,000 கிட்ட பெர் மந்த்துக்கு இருக்குது உங்களுக்கு. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த ஒர்க்கில் உங்களுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1/7/2025 அந்த டேட் படி 18லேருந்து 45 வயதுக்குட்பட்ட இந்து மதத்தை சார்ந்தவர்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான நிபந்தனைகள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரு தடவை நீங்கள் படித்து பார்த்துருங்க. இந்த கோயிலோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா hrc.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயுமே நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கையுடையவராகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனோட சேர்த்து நீங்கள் சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காப்பீஸ் எல்லாமே அட்டஸ்டேஷன் ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்கணும். ஓகேங்களா? ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறப்ப சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற எல்லாருமே மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி அதையுமே அப்ளிகேஷனோட சேர்த்து அதோட ஜெராக்ஸ் காப்பி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஜனவரி 27 ஈவினிங் 5:45 மணி வரைக்கும் அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் வர அப்ளிகேஷன்ஸை ரிஜெக்ட் பண்ணிடுவோம், அதாவது அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் பதிவு தபாலில் ஒப்புதல் அட்டையுடன் மட்டுமே அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண கேண்டிடேட்ஸுக்கு மட்டும் இன்டர்வியூக்கான டீட்டெயில்ஸ் வந்து கால் லெட்டர் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.